ஓய்வை தவிர்த்து உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே, முன்னேற்ற பாதை காட்டிடும் ராகு, ஒளிமயமான வாழ்வு தரும் கேது. 3இல் ராகு வருகிறது. முயற்சியில் வெற்றி தருகிறது. பரபரப்பாக பேசப்பட்ட பாம்பு கிரகங்களின் பயிற்சி இப்பொழுது வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் ராகு கேது பயிற்சியான 1 மாதம் கழித்து நவகிரகங்களில் சுப கிரகங்களாக விளங்கும் குருவும் பயிற்சியாக போகிறார். அஷ்டாம் அதிபதியான குரு 6இல் வரும்போது கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளியும், கவலைகள் எல்லாம் துள்ளி ஓடும். 2017 டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனியின் தொடக்கமாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகம் தரும் கிரகமாக சனி விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி கிரகம் நட்பு ஆவார். எனவே நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும் நேரம் இது. இவ்வாண்டில் நிகழப்போம் 3 முக்கிய கிரக பயிற்சிகளும் நன்மை தரும் விதத்திலேயே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சஞ்சரித்து வந்தது. இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக ஏற்பட்டு மனக்கவலை ஏற்பட்டிருக்கலாம். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போயிருக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி உருவாக்கியிருக்கலாம். எப்போதும் நல்ல திருப்பங்கள் நாடி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது ராகு கேது பயிற்சியின் நலங்களையும் வளங்களையும் வழங்கப் போகிறது. 3 கருணாகம் என்றால் 4ம் 3 பகை மாறி வெற்றி சேரும். கனிவான முன்னேற்றத்தை கருணாகம் வழங்கிட கவலை தீரும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் மறைமுக எதிர்ப்புகள் இனி மாறும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மணிக்கணக்காக நீங்கள் உழைத்ததற்கு இனிமேல் பலன் கிடைக்கப் போகிறது. சகாயஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் என்பதால் அது அனைத்து சகாயங்களும் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பகையான நண்பர்கள் இனி உறவாவார்கள். பரம்பரை சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இனி முறையாக கிடைக்கும். இதற்கிடையில் குரு பயிற்சியும் நிகழ வருகிறது. ராகு கேதுகளின் பயிற்சிக்கு பிறகு 1 மாத காலத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவாகிறது. எனவே தனவரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். இனத்தார் பகைமாறி எடுத்த செயல்கள் வெற்றி கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலையில் இருந்த வழக்கு சாதகமாக முடியும். சுய ஜாதகத்தில் அல்லது 2, 4, 7, 8 ஆகிய இடங்களில் ராகு நின்றால் அதற்குரிய ராகுவின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ப வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால்தான் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட இருப்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்து ராகு வாங்கல் கொடுக்கலில் இருந்து தகராறுகளால் வழிவகுத்து கொடுக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பகை மாறி மேன்மை கிடைக்கும். உடன்பிறப்புகளால் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். 9ஆம் இடத்துக்கு கேதுவின் பலன். இதுவரை 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். பிதுர்ராஜித் ஸ்தானத்தில் அடித்தடித்து வைக்கும் கேதுவால் தந்தை வழி உறவினர்களை பகை மாறும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து சிக்கல்கள் விலக புதிய வழி பிறக்கும். குடும்பத்தில் அரைகுறையாக நின்ற காரியங்கள் நிறைவேறும். அலுவலகங்களிலோ அல்லது வங்கிகளிலோ இதுவரை கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு காலதாமதங்கள் அகன்று கைக்கு பணம் கிடைக்கலாம். குறிப்பாக கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படும் அளவிற்கு முன்னேற்றம் வந்து சேரப்போகிறது. தெய்வ திருப்பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பாபிஷேக விழாக்களும் கோவில் திருப்பணிக்கும் கொடுத்துவதோடு அதை முன்னேற்றம் நடத்துவீர்கள். எத்தனை நாள் தான் நடந்து சென்றே காலம் கழிப்பது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கான பலன்கள். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாகும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் இல்லத்தில் கிடைக்க வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பாசம் கூடும். உங்கள் பேரிலே சொத்துக்கள் வாங்க குடும்ப உறுப்பினர் சம்மதிப்பார். குழந்தைகளின் முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்களாக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். தங்கம் வெள்ளி போன்றவை தடையின்றி சேரும். மொத்தத்தில் சுபவிரயம் அதிகரிக்கும் நேரம் இது. ராகு கேது வழிபாடு நன்மை தரும். வாழ்க்கையை வசனமாக்க வழிபாடு பார்ப்போமா? 3ஆம் இடத்து ராகுவால் முன்னேற்றம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்து கேதுவால் ஒப்பற்ற வாழ்வு அமையும். ராகு சன்னதியில் உளுந்து, கேது சன்னதியில் கொள்ளு ஆகிய தானியங்களை தானியமாக கொடுத்து வழிபாட்டுவார்கள். வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டால் இன்பங்கள் எல்லாம் இல்லம் வந்து சேரும். சுகவால் வாழ்வார். வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.